Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPointல ப்ரெசன்டேஷன் டைமில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, ஒரு ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் நோட்ஸ் தேவை. கண்டிப்பாக ப்ரெசென்டர் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. உதாரணத்துக்கு இந்த ஸ்லைடை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்லைடில் நீங்கள் ஒரு சில கீ பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பேசணும், பட் அதை மறந்துடுறீங்க அப்படின்னும் போது அது நல்லா இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ப்ரீஃபாக நீங்கள் பேசணும், என்ன கீ பாயிண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆஸ் அ நோட்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ நாம் இந்த ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்ணும் போது, டெலிவர் பண்ணும் போது அதை ஈஸியாக நம்ம கன்வே பண்ண முடியும். நாம் எந்த பாயிண்ட்ஸையும் மறந்துட மாட்டோம். ஸோ அப்போது ஒரு ஸ்லைடுக்கு தேவையான நோட்ஸை நீங்கள் எங்கே ஆட் பண்ணலாம்னா, ஸ்லைடுக்கு கீழே ஸ்டேட்டஸ் பாரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைடுக்கான நோட்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இந்த ஸ்லைடில் என்ன கீ பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த ஏரியாவில் நாம் டைப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ஒரு ஸ்லைடுக்கு இல்லை, எல்லா ஸ்லைடுக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்லைடுக்கும் நாம் இந்த கீ பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சரி, நமக்கு தேவையான நோட்ஸை கொடுத்தாச்சு. பட் ப்ரெசன்டேஷன் டைமில் இதை நம்ம பார்வைக்கு கொண்டு வரதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா, நல்லா கவனிங்க, நம்ம ஸ்லைட் அண்ட் அதுக்கு கீழே அந்த ஸ்லைடோட நோட்ஸ், அடுத்த ஸ்லைடு போய் பாருங்கள், இந்த ஸ்லைடு அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நோட்ஸ். ஸோ இது நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க, நோட்ஸ் பேஜ். ஸோ இங்கே நமக்கு பிரிண்ட் லேஅவுட்டில் பார்த்தோம்னா ஃபுல் பேஜ் ஸ்லைடு இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஸ்லைடு மட்டும்தான் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபுல் பேஜ் ஸ்லைடுக்கு பதிலாக நோட்ஸ் பேஜ்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்லைடு அந்த நோட்ஸோடு பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இதை விட பெஸ்ட்டானது ரெண்டாவது வழி, அதை கடைசி பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்டென்ட்டை இன்னும் க்ரியேட்டிவாக டெலிவர் பண்ணுறதுக்கு சம்மரி ஜூம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் டேப்பில் வந்தோம்னா லிங்கோட செக்ஷனில் நமக்கு ஜூம் ஆப்ஷன் உண்டு. அங்கே நமக்கு சம்மரி ஜூம், செக்ஷன் ஜூம் அண்ட் ஈவன் ஸ்லைட் ஜூம் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ சம்மரி ஜூம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி. ஜஸ்ட் நம்ம சம்மரி ஜூமை கிளிக் பண்ணி நமக்கு எல்லா ஸ்லைடும் பார்த்திங்கன்னா இந்த சம்மரி ஜூம்குள்ளே வரணும். இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ஸ்லைடையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்சர்ட் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நமக்கு சம்மரி செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் மற்ற ஸ்லைட்ஸ் எல்லாமே அந்தந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயாச்சு. இல்லை நீங்கள் ஏற்கனவே செக்ஷனாக தான் உங்கள் ஸ்லைட்ஸை பிரித்து வச்சுருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஜூமில் செக்ஷன் ஜூம் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்லைட் ஷோக்குள்ளே போனதுக்கப்புறம் எந்த ஸ்லைடுக்கு நீங்கள் போகணுமோ ஜஸ்ட் அந்த ஸ்லைடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் திருப்பி வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் கீ அழுத்த வேண்டாம், இல்லை மவுஸில் ரைட் கிளிக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் நார்மல் அந்த லெஃப்ட் கிளிக் இருக்கு இல்லையா, லெஃப்ட் கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். அதே லெஃப்ட் கிளிக்கை நீங்கள் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு அது ஜூம் அவுட் ஆகி வரும். ஸோ இது நீங்கள் இன்னும் கண்டென்ட்டை இன்னும் க்ரியேட்டிவாக டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஸ்லைடில் இன்னும் நான் ஜூம் பண்ணி காமிக்கணும், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்னும் க்ளோசர் வியூவில் போய் காமிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டூல்ஸில் பார்த்தோம்னா ஜூம் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த எந்த பார்ட்டை, உங்கள் ஸ்லைடில் எந்த பார்ட்டை நீங்கள் க்ளோசர் வியூக்கு கொண்டு வரணுமோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ஜூம் ஆகும், இன்னும் மேக்னிஃபை பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணலாம், காமிக்கலாம். அண்ட் இந்த ஏரியாவை நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணவும் முடியும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இன்னும் நீங்கள் உங்கள் ஸ்லைடில் எந்த ஏரியாவை நீங்கள் க்ளோசர் வியூவில் கொண்டு வந்து காமிக்கணுமோ தாராளமாக நீங்கள் காமிக்கலாம். சேம் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நார்மல் வியூக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது விஷுவல் டூல்ஸையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேசிக் டூல்ஸ், ஜஸ்ட் நீங்கள் இந்த பென் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான லேசர் பாயிண்டர், பென், ஹைலைட்டர். பட் நல்லா கவனிங்க, இந்த டூல்ஸை நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறதை விட ஜஸ்ட் நீங்கள் ஷார்ட்கட் கீ மூலியமாக இதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஸோ உங்களுக்கு ஒரு லேசர் பாயிண்டர் வேணுமா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், லேசர் பாயிண்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு லேசர் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா வரும். இல்லை உங்களுக்கு பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பென் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை annotations எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணணுமா, கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய annotate பண்ணியிருக்கீங்க, அதில் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் எரேஸ் பண்ணணுமா, அப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து எரேசர் என்ன பண்ணுங்கள், கொண்டு வாங்க. அதில் குறிப்பிட்ட annotations-ஐ மட்டும் தாராளமாக நீங்கள் அங்கேருந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒருவேளை இந்த லேசர் பாயிண்டர்லாம் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிகிட்டேலாம் இருக்க முடியாது ப்ரோ அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், கண்ட்ரோல் எல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் கீலாம் ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் மவுஸ் கிளிக்லாம் ஹோல்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம், அதை டீஆக்டிவ் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும் போது ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கொடுத்தாலே போதும். ஸோ அப்போது பேசிக்கான டூல்ஸை தான் யூஸ் பண்ணுறோம், பட் ஷார்ட்கட் கீயை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போது நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நமக்கு கன்வீனியண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன், ப்ரெசென்டர் வியூ. நீங்கள் ஸ்லைட் ஷோ டேபுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே மானிட்டர்ஸ் செக்ஷனில் யூஸ் ப்ரெசென்டர் வியூ உண்டு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப சிம்பிள், நீங்கள் எப்பயுமே F5 கொடுப்போம் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷோக்குள்ளே போகிறதுக்கு. இல்லை ஷிஃப்ட் F5 கொடுத்து நம்ம கரண்ட் ஸ்லைடுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ போவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ட் F5 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரெசென்டர் வியூக்கு பார்த்தீங்கன்னா வரலாம். இல்லைனா ரொம்ப சிம்பிள், நார்மலாக நீங்கள் F5 கொடுத்து போகிறீங்க, அங்கே ஜஸ்ட் நீங்கள் இந்த மோர் ஆப்ஷனில் ஸ்லைடில் கீழே லெஃப்ட் பாட்டமில் பார்த்தோம்னா இந்த மோர் ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஷோ ப்ரெசென்டர் வியூ உண்டு. ஒன்ஸ் இந்த ப்ரெசென்டர் வியூக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஜஸ்ட் அங்கே பாருங்கள் ஒரு டைமர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெசென்டர் வியூவோட டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்ட்லேயே நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே அடங்கிரும். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். மல்டிபிள் மானிட்டர்ஸ், அதாவது மல்டிபிள் டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ தெரியணும், இல்லை நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ப்ரெசென்டர் வியூ ஓகே, பட் அந்த ப்ரிவ்யூ அந்த ப்ரொஜெக்ஷனில் தெரியுது இல்லையா, அங்கே என்ன தெரியணும், இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்லேயே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது, சம்மரி வியூ செக்ஷன் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒருவேளை வேறு செக்ஷன் தான் நீங்கள் காமிக்க விரும்புகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல் ஸ்லைடுக்குள்ளே போங்க, செக்ஷன் 1 எடுத்துக்கலாம், அதில் நமக்கு தேவையான ஸ்லைடு எடுத்துக்கலாம். ப்ரிவியூக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொண்டு போங்க. ஓகே, அண்ட் மற்றபடி இதிலே நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணுமா, ஜஸ்ட் உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன், அந்த க்ளோசர் வியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் ஈவன் நீங்கள் டக்குன்னு பிளாக் ஸ்க்ரீன் கொண்டு வரணுமா, அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த பேசிக்கான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ஸ்பீக்கர் நோட்ஸ், ப்ரெசென்டர் நோட்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனில், அந்த அடுத்த இன்னொரு டிஸ்பிளேயில், அந்த ப்ரொஜெக்டரில் என்ன ப்ரிவ்யூ இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பேசணும், என்ன டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ப்ரெசென்டர் வியூவிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெசென்டர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் பவர் பாயிண்ட் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.